புதுச்சேரியில் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காத கட்டட தொழிலாளியான பெண்ணை கொலை செய்து புதைத்த கட்டட மேஸ்திரி கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 58 வயது பழனி. இவரது மனைவி 53 வயது அமுதா. அவரும் கட்டட கூலி தொழிலாளி. கடந்த 11ஆம் தேதி அமுதாவை அவரின் மகன் வடிவேலு வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே பேருந்தில் செல்ல இறக்கிவிட்டுள்ளார். அதன்பின் அவர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து வடிவேலு தாயாரை காணவில்லை என வில்லியனூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். விசாரணையில் மாயமான அமுதா புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மேஸ்திரி பரந்தாமன் என்பவரிடம் கட்டிட வேலை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பரந்தாமனை பிடித்து போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அமுதாவை கொலை செய்து புதைத்து விட்டதாக பரந்தாமன் திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் கட்டடங்களை கட்டித்தரும் ஒப்பந்தம் எடுத்து பரந்தாமன் வேலை செய்து வந்துள்ளார். அவரிடம் பலர் பணியாற்றி வந்துள்ளனர். அதில் அமுதாவும் ஒருவர். அமுதாவுடன் பரந்தாமனுக்கு கூடுதல் நெருக்கம் இருந்துள்ளது. இதனால் அமுதா அவ்வப்போது கடனாக 3.5 லட்சம் ரூபாயை பரந்தாமனிடம் பெற்றுள்ளார். அந்த பணத்தை திரும்ப கேட்டபோது கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் பரந்தாமனிடம் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு புதுச்சேரியில் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு சென்றுள்ளார். கடந்த 11ஆம் தேதி அமுதாவிடம் நைசாக பேசி வரவழைத்துள்ளார். அமுதா வந்தவுடன் பைக்கில் அழைத்து கொண்டு விழுப்புரம் பகுதி பூத்துறைக்கு சென்றுள்ளார். அங்கு வைத்து கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார். இதுகுறித்து தனது மகனிடம் கூறிவிடுவதாக அமுதா மிரட்டியதாகவும், இதனால் நண்பர்கள் 4 பேர் உதவியுடன் அமுதாவை அடித்து கொலை செய்து அங்கேயே ஒரு இடத்தில் குழி தோண்டி உடலை புதைத்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து வில்லியனூர் போலீசார் ஆரோவில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆரோவில் போலீசார் வானூர் தாசில்தார் வில்லியனூர் போலீசார் முன்னிலையில் பரந்தாமன் காட்டிய இடத்தை தோண்டி அங்கு புதைக்கப்பட்ட அமுதாவின் உடலை எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனை நடத்தினர். பின்னர் உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். பரசுராமனை கைது செய்த போலீசார் அவருக்கு உதவிய 4 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை நடந்தது ஆரோவில் பகுதி என்பதால் ஆரோவில் போலீசுக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.